எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ பாருங்கள், நம்ம ஆர்விஎஸ் பக்கத்தில் பொருட்காட்சி போட்டிருக்காங்க. நானும் எங்கள் பாப்பா எங்கள் பையன் வந்திருக்குறோம். வெளியிலேருந்து பார்க்குறவ ரொம்ப அருமையாக அழகாக இருக்குது. இப்போ பாருங்கள், ஈஃபில் டவர் மாதிரி செம்மையாக இருக்குது. நம்ம ஊரில் இந்த மாதிரி ஈஃபில் டவரெல்லாம் பார்க்குறது பெரிய சாதனை. அழகாக இருக்குது பார்க்குறக்கு. ஃபோட்டோவெல்லாம் நல்லா எடுத்துக்கலாம் பார்த்துக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய சின்ன சின்ன பசங்க எல்லாருமே வந்து ஃபேமிலியோடு வந்து அழகழகாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. பார்க்குறக்கே ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு. நாங்களும் நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டோம். அப்புறம் உள்ளே போன தடவை மாதிரி இல்லைங்க. போன தடவை அந்த ட்ராகன் இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு, நிறைய விஷயங்கள்லாம். இந்த தடவை வந்து எல்லா ஃபோட்டோ நிறைய எடுக்கணுங்கிறதுக்காகவே அங்கங்கே அழகழகான பார்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதை பார்த்திங்கன்னா நிறைய ஏஜ் பீப்புள்ஸ் எல்லாம் அழகாக வந்து நின்று ஃபேமிலியோடு வந்து எடுத்தாங்க. இது பார்த்தோன்னா ஃபாரின் ஒரு நடப்பாதை மாதிரியே அங்கே கடைகள்லாம் இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. எல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஆனால் 3D ஃபோட்டோ கிடையாதுங்க. இது சாதாரண நார்மல் ஃப்ளக்ஸில் அடித்த மாதிரி அடிச்சிருந்தாங்க. இதே 3D எஃபெக்டாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் பார்க்குறக்கு ரொம்ப ரியலாகவே இருந்திருக்கும். ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் பாருங்கள், அப்படியே போகிற மாதிரி என்னமோ ஃபாரினில் நடந்து போகிற மாதிரி நானும் போய் எங்கள் பொண்ணும் போயிட்டுருக்குறோம். ஆனால் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அங்கேயும் உட்கார்ற மாதிரி அங்கங்கே சேர் போட்டு வச்சுருந்தாங்க. ஆனால் கொஞ்சம் கீழே நடப்பாதை தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, குண்டும் குழியுமாக இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் ரொம்ப கால் வலி வந்துருச்சுங்க. பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் எல்லாருமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இது என்ட்ரன்ஸ் ஃபீஸ் 50 ரூபாய்ங்க. நான் எங்கள் பொண்ணுக்கு பணம் கட்டி வாங்கிட்டோம். எங்கள் பையனுக்கு ஸ்கூலில் கொடுத்தாங்க. சரௌண்டிங்கில் இங்கே சூலூர் சரௌண்டிங்கில் இருக்கிற ஸ்கூலுக்கெல்லாம் ஃப்ரீ டிக்கெட் குழந்தைகளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதை வச்சு தான் நம்மளையெல்லாம் உள்ளே கூப்பிட்ருக்குறாங்க. செம்மையாக இருக்குது. ஆனால் உள்ளே பார்க்க எல்லாம் நல்லா இருந்துச்சு. இதோட முடிஞ்சிச்சுன்னு நினச்சோம். இங்கே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கோயில் எஃபெக்ட் எல்லாமே ஃபோட்டோ எடுக்கிறதுக்காகவே ஸ்பெசிஃபிக்காக அழகாக பண்ணியிருந்தாங்க. நிறைய எல்லா வயசு பசங்கள்லாம் வயசு பிள்ளைகள்லாம் வந்து அழகழகாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. நாங்களும் நின்று அங்கங்கே எடுத்தோம். ரொம்ப நேரம் இங்கே நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணல. வெளியில் உள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டு போனோம். போன தடவை இருக்குமா இல்லை அதை விட சூப்பராக இருக்குமா அப்படின்னு எக்ஸைட்மெண்ட்டோடு போனோம். பார்த்திங்கன்னா இங்கன்னா நாங்கள் உள்ளே வந்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா பஞ்சு மிட்டாய் பாப்கார்னெல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 20 ரூபா பொருள்கள்லாம் வச்சுருக்குறாங்க. இங்கே பாருங்கள், நானும் பையனும் உள்ளே போகிறோம். பொருள்கள்லாம் இருக்குது. இன்னி கடைகள்லாம் இந்த பக்கம் போட்டிருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் பட்டன் ஹவுஸ் பொருளெல்லாம் இருந்துச்சு. நல்லா ஒரு எப்போ பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு டிஃப்ரெண்ட்டாலாம் ஒன்றும் கிடையாதுங்க. நல்லா தான் இருந்துச்சு 20 ரூபா பொருளுங்க. அப்புறம் நாங்களும் கொஞ்சம் கிளிப்ஸ் எல்லாம் எடுத்தோம். வந்ததுக்கு ஏதோ வாங்கி ஆகணுன்ட்டு எல்லாம் பார்த்துட்டு சரி கொஞ்சம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு வாங்கினோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்திங்கன்னா கீ செயின் எல்லாம் இருந்துச்சு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் இது பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஹாட் பேக்குங்க. இப்போ ஆதர் மகாலில் போட்டிருந்த போது நான் வாங்கலான்ட்டு இருந்தேன், வாங்கலை. அதனால் இங்கே பார்த்திங்கன்னா இது வாங்கணும்னு நினச்சிட்டு நான் கரெக்டாக போயிட்டேங்க. இதில் வந்து சுடுதண்ணி கொதிக்க ஊற்றிட்டா கொஞ்சம் அங்கங்கே அந்த முட்டி வலியில் கொஞ்சம் வச்சா நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சரின்னு ஒன்று வாங்கினோம். இது 150ங்க. நல்லா இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வுட்டு மரத்தில் ஸ்பூனு, மசாஜரு, இந்த பெல்லெல்லாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாக இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு எல்லாம் வாங்கிட்டு இப்போ பார்த்திங்கன்னா அங்கே எல்லாம் விலை மட்டும்தான் கேட்க முடிஞ்சதெல்லாம் ரொம்ப ரேட் ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்படியே வந்துட்டோம். இப்போ இங்கே வரும் பழைய மெமரி இந்த ஸ்ப்ரிங் வளையல் மாதிரி அதையும் பார்த்துட்டு நம்ம ஜாலியாக நான் விளையாண்டுட்டு இருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா இங்கேயே எல்லாம் வேடிக்கை தான் பார்த்துங்க. எல்லாம் கடைகள்லாம் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா கீ செயின், கேப்பு பைய போட்டு பார்த்தாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா கம்மலுக்குன்னே கடைங்க. கொஞ்சம் ரொம்பவே டிஃப்ரெண்ட் டிசைனெல்லாம் இருந்துச்சு. கொஞ்சம் ரேட்டு டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு. அது பார்த்தாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கடைகளாக இருந்துச்சு. எல்லாமே கொஞ்சம் எப்போ பார்த்த மாதிரி தான் இருந்தது. புதுசாக ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக ஒன்றும் இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஊறுகாய் கடையை பார்த்திங்கன்னா ஊறுகாய் எல்லா வகையான ஊறுகாய் வச்சுருந்தாங்க. நான் 2 ஊறுகாய் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். அப்படியே வந்தாச்சுங்க. அப்புறம் இங்கே வந்து எங்கள் பையன் அதை இதையும் நோண்டிட்டு எல்லாம் பார்த்துருந்தான். சரி நல்லா இருக்குதுன்னு சொல்லி போட்டு எல்லாம் பார்த்தாச்சு. பார்த்துட்டு பார்த்திங்கன்னா அடுத்தது எங்கே போகலாம், எந்த பக்கம் போகலாம், நிறைய கடை இருக்குதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். பார்த்தா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி பேகு கடை இருந்துச்சு. இதான் லாஸ்ட்டுன்னு நான் பின்னாடி கடைக்கு இருக்குதுன்னு நினச்சேங்க. பேகும் பார்த்திங்கன்னா 250க்கு இருந்துச்சு. அது பாட்டு வந்துட்டு அதோட கடைக்கு முடிஞ்சுதுங்க. இங்கே பார்த்திங்கன்னா இந்த பந்து வீசுகிற கடை இருந்துச்சு. நம்ம மக்கள் எல்லாம் உஷாராயிட்டாங்க. அதனால் அதில் யாரும் நிற்கல. அப்புறம் பார்த்திங்கன்னா தூரிகள்லாம் இருந்துச்சு பாருங்கள். இல்லை
நல்ல லைட் செட்டிங்கோட செமையாக கண்ணை கவர் மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி எல்லாம் போய் விலை கேட்கலான்னு போய் விலை கேட்டோன்னே அது இருந்துருச்சுங்க. ஆனால் எல்லா தூரிலையும் பார்த்திங்கன்னா நாங்கள் போகிறபோது இதில் 3 பசங்க மட்டும் இதில் விளையாண்டுட்டு இருந்தாங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நான் இது நாள் வரைக்கும் இந்த மாதிரி பார்த்ததில்லை எங்கேயுமே. நல்லா தண்ணி ஸ்விம்மிங் பூல் மாதிரியே கட்டி விட்டு அதில் குழந்தைகள்லாம் விளையாண்டுருந்தாங்க. அப்புறம் பார்த்தா எல்லாம் தூரியில் சும்மா தான் சுற்றிட்டு இருந்துச்சுங்க. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ட்ரெயினுக்குள்ளே ஒரே ஒரு பையன் தான் உட்காந்துருந்தா. ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் ரேட் ஜாஸ்திங்க. ஜெயிண்ட் வீல் எல்லாம் 80 ரூபாய்ங்க வரும். இந்த ரவுண்டு ஜெயிண்ட் வீல் இது பெருசு இதில் 80 ரூபாய்ங்க ஒரு ஆளுக்கு. இப்போ ஃபேமிலியோடு வர்றவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவ்வளோதாங்க முடிஞ்சது, வெளியில் வந்துட்டோம். இது நல்லா இருக்குதுங்க. இது ஈஃபில் டவர் வந்து ரொம்ப அழகாக இருக்குது லைட் செட்டிங்கோட. லீவுக்கு ஒரு நாள் தானுங்க, என்ஜாய் பண்ணலாம். ஒரு நாள் வேணால் கூட்டிகிட்டு வந்து காட்டலாம். மற்றபடி நீங்கள் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்கன்னா அது கொஞ்சம் மன ரீதியாக கொஞ்சம் காயமாக தான் இருக்கும். நாங்களும் அப்படித்தான் போனோம். சரி, ஆனால் நல்லா இருந்துச்சுங்க. என்ஜாய் பண்ண ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே என்ஜாய் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டேங்க. அங்கே உள்ளே ஒன்றும் உட்காந்து பார்க்குற அளவுக்கு ஒன்றும் இல்லைங்க. அவ்வளோதான், ஜாலி.